வெல்கம் டு கதைகளின் குரலோசை. நான் உங்கள் மகிழினி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை என்னன்னா, மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கிளிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அத்தியாயம் 22க்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது. அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இந்த ஆடியோ கேட்குற உங்ககிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். என்னென்னா, நான் ஒரு பெரிய படிப்பாளியெல்லாம் கிடையாது. என்னோடய படிப்பறிவே பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் வகுப்போடு நான் என்னோடய படிப்பை முடிச்சுக்கிட்டு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்த ஒரு சாதாரண பெண் தான். இப்போது ஒரு புது முயற்சியாக இந்த கதைகளின் குரலோசை சேனலை க்ரியேட் பண்ணி அதில் கதைகளை அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த கதைகளில் சில இடங்களில் தடுமாற்றங்கள் வரும், அதை கொஞ்சம் அனுசரித்து கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றபடி கதையில் சுவாரஸ்யமும் ஊடலும் கூடலும் நிறையவே நிரம்பி இருக்கிறது. சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அத்தியாயம் 22. சிறையில் ஜோட்டதிசன். பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்கள் மனதை புரிந்து கொண்டவர்கள் எவரும் இல்லை. அவர்களின் முகம் கூட அவர்களின் எண்ண ரேகையை படர விட்டதில்லை. ஆனால் சில ஆண்களின் மனதை பெண்கள் சட்டென்று புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு காரணம் ஆண்களின் முகமும் அவர்கள் கண்களில் ஒளி வீசும் பேராசையும் தான். அப்படித்தான் ஜோட்டதிசனின் மனதில் ஓடியதை சட்டென்று புரிந்து கொண்டாள் சங்கா. ஜோட்டதிசன் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் சங்கா இருக்கும் நிலைமைக்கு அவளிடம் கேட்கக்கூடிய பரிசு அவளாகத்தான் இருக்க முடியும் என்பதை அவள் புரிந்து கொள்ள சிரமப்பட வேண்டியதே இல்லை. ஜோட்டதிசன் தான் கேட்ட பரிசு கிடைக்குமா என்று கேட்டவுடனே அவன் கண்களில் பளிச்சிட்ட அவன் பேராசையே அவனை காட்டி கொடுத்து விட்டது. போரில் வெற்றி பெற்றால் மணிமகுடத்தை நேரடியாக கேட்கலாம், சங்காவை கேட்டால் கூடவே மணிமகுடமும் கிடைத்துவிடும் என்பது அவனது உள்ளத்து ஓசையை புரிந்து கொண்ட சங்கா, என்னைத்தானே கேட்கப் போகிறீர்கள் என்று பட்டென்று கேட்டுவிட்டாள். அதை கேட்ட ஜோட்டதிசன் நிலைகுலைந்து போனான். இல்லை தேவியாரே, காலமெல்லாம் தங்களுக்கு சேவகம் செய்யும் பொறுப்பை தான் கேட்டேன் என்றான் ஜோட்டதிசன். இரண்டும் ஒன்றுதான் துணை தலைவரே, அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் எனது படைகளுக்கு தளபதியாகும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் உடனே படையை நடத்துவோம். அதற்கு முன்பு உங்கள் படையையும் நகர்த்த உத்தரவிடும் ஓலையை எழுதுங்கள். அந்த படை வருவதற்குள் நமது படை ஓரளவு பயிற்சியை கொடுங்கள். சரிதானே நான் கூறுவது என்று கேட்டாள் சங்கா. தங்கள் உத்தரவிற்கு கீழ்ப்படிய கசக்குமா தேவியாரே என்று வழிந்தான் ஜோட்டதிசன். உடனே ஒரு ஓலையும் எழுத்தாணியும் அவனிடம் வழங்கினாள் சங்கா. அவனும் படைகளுக்கு பொறுப்பான ஒருவனுக்கு உத்தரவை எழுதி கையொப்பமிட்டு தனது முத்திரையையும் பதித்து அதை சங்காவிடம் அளித்தான். ஓலையை படித்து பார்த்த சங்கா முகத்தில் திருப்தி பரவ அந்த ஓலையை ஒரு குழலில் அடைத்து தனது ஆசனத்தில் போட்டாள். அதை எடுத்து தன் கைகளை தட்டினாள். தயாராய் இருந்த வீரர்கள் சிலர் உள்ளே வந்து வணங்கினார்கள். இந்த மனிதரை கைது செய்து சிறையில் பத்திரமாக அடையுங்கள் என்று ஜோட்டதிசனை பார்த்து கையை நீட்டினாள் சங்கா. உடனே வீரர்கள் உருவிய வாளுடன் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். சங்கா, இது என்ன அநீதி, இது ஏமாற்று வேலை, நம்பிக்கை துரோகம் என்று அலறினான் ஜோட்டதிசன். அவனை இழுத்துச் செல்லுங்கள் என்று உத்தரவிட்டாள் சங்கா. வீரர்கள் ஜோட்டதிசனை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சங்காவின் தாய் கிழவி அவளை கண்டித்தாள். சங்கா, இது பச்சை துரோகம். உன்னை நம்பி வந்தவனே, உன் வாக்கு நம்பி ஓலை எழுதி கொடுத்தவனை இப்படி நடத்துவது அநாகரிகம். அவனை விட்டுவிடு என்று கூறினாள் சங்காவின் தாயார். தாயே, இவன் வஞ்சகன். இவனே எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். தானாக வலையில் வந்து விழுந்து விட்டான் என்றாள் சங்கா. இது தவறு சங்கா என்று கேட்டாள் தாய் கிழவி. இவனை நம்பி என் கணவர் தனது மெய்காவலனை நியமித்தார். அவரை எதிரிகள் கொல்ல வரும்போது தனது உயிருக்கு பயந்து அவரை நிராத வாக்கியாக்கி விட்ட இவனும் இவன் தோழர்களும் ஓடிவிட்டார்கள். அதனால் என் கணவர் எந்தவித பாதுகாப்புமின்றியும் கொல்லப்பட்டார். அதோடு மட்டுமல்ல, இவன் இப்போதும் நயவஞ்சக நாடகமாடினான். என்ன நாடகம் என்று கேட்டாள் சங்காவின் தாயார். இவன் கூட வந்த புத்த பிக்குவை கொன்றுவிட்டு நாமே படையெடுத்து செல்லலாம் என்று என்னிடம் தனியாக திட்டமிட்டான் தாயே. அது சரி, அந்த பிக்கு எங்கே? அவன் பத்திரமாக ஒரு அறையில் ஓய்வெடுக்கிறான். அவனை என்ன செய்வதாக உத்தேசம்? அவனை மணந்து கொண்டு விட்டேன். அவனோடு சேர்ந்து சிங்கள அரியணையில் அமரப் போகிறேன் என்றாள் பெருமையாக சங்கா.
இது சரியில்லை சங்கா. அவனோ புத்த பிக்கு. அவனால் உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்றாள் சங்காவின் தாயார். இல்லை தாயே, அவன் பிக்குவாக இருந்தாலும் நேர்மையானவன். என்னை நேரடியாக திருமணம் செய்து கொள்ள கேட்டான். இருவரும் சேர்ந்து அரியணை ஏற சம்மதித்தோம். அதனால் அவனை எனக்கு பிடித்துவிட்டது. ஆனாலும் அவன் ஒரு புத்த பிக்கு. ஆனாலும் அவன் ஒரு சிங்களன். இவனும் சிங்களன்தானே? இருவருக்கும் என்ன வித்தியாசம்? இவன் நரிக்குணம் கொண்டவன். என்னையே கொன்றுவிட்டு ஆட்சியை பிடிப்பான். ஆனால் அவன் உண்மையானவன். ஆனாலும் அது சரியில்லை சங்கா. இந்த போர் நமக்கு தேவையில்லை. நாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இத்தனை காலம் நிம்மதியாக இருந்தோம். அந்த நிம்மதி இனி நமக்கு கிடைக்காது. எல்லாவற்றையும் விட்டுவிடு சங்கா. இந்த போர் வேண்டாம், இந்த ஆட்சியும் வேண்டாம் என்றாள் தாய்க்கிழவி உறுதியாக. இல்லை தாயே, நான் முடிவு செய்துவிட்டேன். இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்றாள் சங்கா அதைவிட உறுதியாக கூறினாள் சங்கா. வேண்டாம் சங்கா, நான் சொல்வதை கேள் என்றாள் தாயார். ஏய் தாய்க்கிழவி, வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு. இல்லையென்றால் உன்னை மாவலி கங்கை நீர்வீழ்ச்சியில் எரிந்து விடுவேன் என்று கூறிவிட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் அறையை விட்டு வெளியேறினாள் சங்கா. தாய்க்கிழவி அதிர்ந்து போய் கட்டிலில் சாய்ந்தாள். அறையை விட்டு வெளியில் வந்த சங்கா தாதுசேனன் தங்கியிருந்த அறைக்கு சென்றாள். தாதுசேனன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் மொட்டை தலையில் முடிகள் கொஞ்சம் வளர்ந்திருந்தது. அவன் உறங்குவதையே பார்த்து கொண்டிருந்த சங்கா மெல்ல கட்டிலில் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். இவன் தலையில் முடி நிறைய வளர்ந்து முகத்தில் மீசையும் வளர்ந்து விட்டால் கம்பீரமான ஆண்மகனாக இருப்பான் என்று சங்கா நினைத்தாள். அவனையே பார்த்து கொண்டிருந்த சங்கா குனிந்து அவன் இதழ்களில் முத்தமிட்டாள். அதற்காகவே காத்து கொண்டிருந்தது போல இருந்த தாதுசேனன் அவனை அணைத்து தன் மீது போட்டுக்கொண்டான். இதை எதிர்பார்க்காவிட்டாலும் விரும்பி அவன் மீது நன்றாக படுத்து கொண்டாள் சங்கா. உறங்கவில்லையா நீங்கள் என்று மெதுவாக கேட்டாள் சங்கா. எப்படி உறக்கம் வரும் சங்கா? ஏன்? நீ காட்டிய புதிய உலகம் எனக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டது. அதை நினைத்து கொண்டே கண்களை மூடி படுத்திருந்தேன். நீ வந்த காலடி கூட எனக்கு கேட்டது. நீ என்ன செய்ய போகிறாய் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தேன் என்றான் தாதுசேனன். நான் சத்தம் போடாமல் வந்து முத்தம் கொடுத்ததற்கு பதிலாக உங்களை வெட்டி போட்டிருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாள். அவன் உடலில் நன்றாக குலைந்தாள். செத்திருப்பேன், அவ்வளவுதான் என்றான் தாதுசேனன். சாவதற்கு அவ்வளவு விருப்பமா என்று கேட்டாள் சங்கா. ஏற்கனவே என்னை வாளால் வெட்டுவதற்கு பதிலாக உன் உடம்பால் என்னை வெட்டி விட்டாய். என் உயிரே என்னிடம் இல்லை. எப்போதும் உன்னையும் நீ தந்த விருந்தையும் நினைத்து கொண்டு இருக்கிறது. தனியாக வாளால் வெட்டி என்னை கொல்ல அவசியமில்லை சங்கா என்றான் தாதுசேனன். வாய் பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் கைகள் அவள் உடலை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவ்வப்போது அவள் உடலின் பின்புறம் அலைந்தது. அவள் மெல்ல இறங்க முற்பட்டாள். அவன் தனது ஒரு கையை அவன் பிடரியிலும் மறுக்கை அவள் இடையிலும் வைத்து அழுத்தி அவளை எழவிடாமல் அணைத்து கொண்டான். அவளும் அதை அனுமதித்து அவன் உடலுடன் தன் உடலை இன்னும் அதிகமாகவே இழையவிட்டாள். அவள் 2 கைகளும் அவன் முகத்தை ஏந்தியபடி இருந்தது. அவள் கண்கள் அவன் கண்களுடன் இணையாவிட்டால் அவள் பார்த்த தைரியம் அவனிடம் இல்லாமல் இருந்தால் அப்போது கண்களை மூடி திறந்தான். பயப்படுகிறீர்களா என்று கேட்டாள் சங்கா. ஆம் சங்கா, உன்னை நேரடியாக உன் விழிகளை பார்க்க பயப்படுகிறேன் என்றான் தாதுசேனன். ஏன் என்று கேட்டாள் சங்கா. இவ்வளவு காதலுடன் இவ்வளவு காமத்துடன் எந்த பெண்ணையும் விழிகளையும் இந்த நெருக்கத்தில் நான் பார்த்ததில்லை. அப்படியானால் தூரத்தில் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாள் சங்கா. அதுவும் இல்லை. எங்கள் விகாரையில் தத்துவங்களை சொல்லித்தரும் குருமார்கள்தான் உண்டு. இப்படி காம பாடம் நடத்தும் கன்னியர்கள் யாரும் இல்லை என்றான் தாதுசேனன். சரி போதும் விடுங்கள், நாம் நிறைய பேச வேண்டும் என்று கூறி அவன் இதழ்களில் முத்தமிட்டுவிட்டு எழுந்தாள் சங்கா. அவன் அருகில் அமர்ந்தாள் சங்கா. தாதுசேனனும் எழுந்து அமர்ந்தான். ஆனால் அவளை அப்படியே அமரவிடாமல் இழுத்து தன் மடியில் சாய்த்து கொண்டான் தாதுசேனன். அவன் வலது கை அவளது அடிவயிற்றின் பகுதியை விலகி இருந்த தாவணியின் வளவள பகுதியில் கை வைத்து தடவினான். இப்போது சொல் சங்கா என்றான் தாதுசேனன். எதை சொல்வது?
சொல்ல விடும் நிலையில் நீங்களும் இல்லை, சொல்லும் நிலையில் நானும் இல்லை என்று அவன் கையை சுட்டி காட்டினாள் சங்கா. அவன் மடியில் விழுந்த வேகத்தில் மார்புகளை மூடியிருந்த தாவணியும் விலகியதால் அதன் பருவ மதர்ப்பை பார்த்து கொண்டிருந்தான் தாதுசேனன். சொல் சங்கா, நீ நடந்ததை சொல், நான் உன் அழகை ரசித்து கொண்டே கேட்கிறேன் என்றான் தாதுசேனன். அவன் பார்வை சென்ற திக்கை கவனித்த சங்கா வெட்கத்துடன் சிரித்து கொண்டாள். அவன் ரசிப்பதை அவளும் ரசித்தாள். ஜோட்டபிசன் அழைத்து பேசினான். அவனை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டாயா சங்கா என்று கேட்டான். அவள் கன்னத்தை வருடி கொண்டே. எப்படி யூகித்தீர்கள் என்று கேட்டாள் சங்கா. இதில் என்ன சிரமம் சங்கா? என்னை உன் காதல் சிறையில் அடைத்து விட்டாய். அப்படியானால் அவனை உன் மாளிகை சிறையில் அடைத்திருப்பாய் என்றான் தாதுசேனன். ஆம் தாதுசேனரே, அவன் உங்களை என்னை என்று எல்லோரையும் ஏமாற்ற பார்த்தான். அதனால்தான் அவனை சிறையில் அடைத்து விட்டேன் என்று கொஞ்சம் குரலில் கூறினாள் சங்கா. சரி, உன் முடிவு என்ன? நான் எப்போது புறப்படுவது என்று கேட்டான் தாதுசேனன். இப்போதைக்கு உங்களை விடுவிப்பதா இல்லை என்றாள் சங்கா. ஏன் என கேட்டான் தாதுசேனன். என்னை கொள்ளை அடித்தவரை அவ்வளவு விரைவில் விட்டு விடுவேனா என்று கூறி அவன் மடியை விட்டு எழுந்து அவனையே கட்டிக்கொண்டாள் சங்கா. அத்தியாயம் 22 நிறைவடைஞ்சிச்சு. அடுத்த அத்தியாயமான 23 நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் இந்த வீடியோலேயே. அத்தியாயம் 22 அத்தியாயம் 23. சுற்றி நின்ற வாட்கள். கடல் அலைகளின் தாலாட்டிற்கேற்ப அந்த படகு ஆடி ஆடி சென்றது. காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது. வானில் நிலவு தன் கதிர்களை வீசி படகுகளுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக ஒளி வெள்ளத்தை கடலெங்கும் வீசிக்கொண்டிருந்தது. அந்த படகில் இளமாறனும் கயல்விழியும் மட்டும் துடுப்பு போட்டுக்கொண்டு படகை செலுத்தி கொண்டிருந்தார்கள். படகு ஆடும் போதெல்லாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டு துடுப்பு போட்டு கொண்டிருந்தார்கள். சிறிய படகாததால் இருவரும் நெருங்கி அடித்து கொண்டுதான் அமர்ந்திருந்தார்கள். நட்சத்திர கூட்டங்களை கவனித்தபடி படகை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். கயல்விழி என்று அழைத்தான் இளமாறன். என்று மட்டும் குரல் கொடுத்தாள் கயல்விழி. கைகள் வலிக்கிறதா என்று கேட்டான் இளமாறன். உங்களுக்கு வலிக்கிறதா என்று அவனையே திருப்பி கேட்டாள் கயல்விழி. வலிக்கிறதுதான், ஆனால் என்று இழுத்தான் இளமாறன். என்ன ஆனால் என்று கேட்டாள் கயல்விழி. நீதான் அதற்கு மருந்து தடவுகிறாயே என்றான் இளமாறன். ஆம், என்ன மருந்து என்று கேட்டாள் கயல்விழி. ஆம் கயல்விழி, அலையின் வேகத்திற்கு ஏற்ப அலையின் மீது ஏறி ஏறி படகு இறங்கும்போது உன்னை உரசிக்கொண்டும் இடித்து கொண்டும் அருகில் நீ அமர்ந்து இருக்கும்போது எனக்கு கைகள் எப்படி வலிக்கும் என்று குறும்பாக கேட்டான் இளமாறன். அப்படியா, அதுதான் மருந்தா என்று கேட்டாள் கயல்விழி. ஆம், இதைவிட சிறந்த மருந்து வேண்டுமா கயல்விழி என்றான் இளமாறன். என்னை மருந்து என்கிறீர்களா, இடைஞ்சல் என்று கேலி செய்கிறீர்களா என்று கேட்டாள் கயல்விழி. அதற்கு அவன் சரியான பதில் கூறாமல் பேச்சை மாற்றினான். கயல்விழி, உனக்கு கைகள் வலிக்கிறதா என்று கேட்டான். ஆமாம் என்றாள். என்ன செய்வதாக உத்தேசம் என்றாள் கயல்விழி. நீ என் மடியில் உட்கார்ந்து கொள் கயல்விழி, நான் 2 கைகளாலும் துடுப்பு போடுகிறேன், நீ சற்று ஓய்வு எடுத்துக்கொள் என்றான் இளமாறன். இப்போதே ஆரம்பித்து விட்டீர்களா என்றாள் கயல்விழி. நான் எதையும் ஆரம்பிக்கவில்லையே கயல்விழி. ஏன் ஆரம்பிக்கவில்லை? இப்போது மடியில் உட்காரச் சொல்வீர்கள், அப்புறம் குளிர்கிறது, திரும்பி கட்டிப்பிடி என்று சொல்வீர்கள். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்று குறும்பாக கேட்டாள் கயல்விழி. எப்படி கயல்விழி, என் மனது நினைப்பதை அப்படியே கூறிவிடுகிறாய்? இதுதான் மனமெத்த தம்பதிகளாக கயல்விழி என்று கேட்டான் இளமாறன். அவள் கலகலவென்று சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் கயல்விழி என்று கேட்டான் இளமாறன். இல்லை, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே நான் சொல்லித்தான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக தெரிகிறது என்று காட்டிக்கொள்ளும் உங்கள் மனதை நினைத்தேன் சிரிப்பு வருகிறது என்று மீண்டும் சிரித்தாள் கயல்விழி. உண்மைதான் கயல்விழி, ஆண்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் ஒரு பெண்ணின் முன்பு ஒன்றும் தெரியாத மாதிரி காட்டிக்கொள்வதை தான் அவன் விரும்புவான். பெண்களும் அப்படித்தான், எதுவுமே தெரியாதென்றாலும் ஆண்களுக்கு முன்பு எல்லாம் தெரிந்ததாகத்தான் காட்டிக்கொள்ள விரும்புவார்கள். இளமாறனை கோபம் பொங்கும் விழிகளால் பார்த்தாள் கயல்விழி. என்ன கயல்விழி அப்படி பார்க்கிறாய் என்று கேட்டான் இளமாறன். நிறைய பெண்களிடம் பழகிய அனுபவப்பட்டவர் போல் பேசுகிறீர்களே, சிங்கள நாட்டில் அப்படி எதுவும் அனுபவப்பட்டு விட்டீர்களா என்று சீறினாள் கயல்விழி.
கயல்விழி, இந்த நிலவொளியில் உன் முகம் கோபத்தில் கூட எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா என்று பேச்சை மாற்றினான் இளமாறன். கயல்விழியோ பேச்சை மாற்ற வேண்டாம், நான் கேட்டதுக்கு பதில் என்று கேட்டாள். அனுபவங்கள் பல வகைப்பட்டது கயல்விழி. பட்ட அனுபவம் ஒரு வகை, கேட்ட அனுபவம் ஒரு வகை, படித்து உணரும் அனுபவம் ஒரு வகை, பார்த்து வரும் அனுபவம் ஒரு வகை. அதனால் ஒரு முடிவுக்கு சட்டென்று வந்துவிட முடியாது. பட்ட அனுபவத்தை விட கேட்டு பார்த்த அனுபவம்தான் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். கயல்விழி, ஒன்று சொல்லட்டுமா என்று கேட்டான் இளமாறன். என்ன என்றாள். அப்போதும் கோபம் குறையாமல், உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னை மறந்து விடுகிறேன் கயல்விழி. சிங்கள நாட்டின் கடற்கரையில் கூட நீதானே எனக்கு பல பாடங்களை கற்றுத்தந்தாய் என்றான் இளமாறன். நான் கற்றுத்தந்தது பாடமல்ல, முறைகளை என்றாள் கயல்விழி. எல்லாமே ஒன்றுதான் கயல்விழி என்று கூறி அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான் இளமாறன். போதுமே, உடனே ஏதாவது செய்து சமாதானமாக்கி விடுவீர்களே என்ற அவளும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். இங்கே நமக்கு நாமே தான் துணை கயல்விழி. இதில் நமக்குள் ஏன் பிரச்சனைகள்? அதோ பார், கரை தெரிகிறது என்று சுட்டி காட்டினான் இளமாறன். ஆம், கரை வந்துவிட்டது என்று அவளும் கூற இருவரும் துடுப்பை வேகமாக போட்டார்கள். கரையை நோக்கி அலைகள் வருவதால் படகையும் அலைகள் வேகமாகவே தள்ளிக்கொண்டு வந்தது. படகு கரையை அடைந்து தரையில் மோதி நின்றது. முதலில் இறங்கிய இளமாறன் கயல்விழியை ஒரு குழந்தை போல் படகிலிருந்து தூக்கி கொண்டு கரைக்கு நடந்தான். கயல்விழி, இது எதுவும் துறைமுகம் போல இல்லையே, இது எந்த இடம் என்று கேட்டான் இளமாறன். இது கொற்கை துறைமுகத்திற்கு அருகிலுள்ள கடற்கரை பகுதி. இங்கு காடுகள் அதிகமாக இருக்கிறதே, ஏன் துறைமுகத்தில் நாம் இறங்கவில்லை என்று கேட்டான் இளமாறன். நீங்கள் சிங்கள நாட்டில் துறைமுகத்தில் இறங்காமல் மீனவர் குப்ப பகுதியில் இறங்கினீர்களே, அதே காரணம்தான் இங்கும் என்று கூறி அவன் கழுத்தை நன்றாக கட்டி கொண்டாள் கயல்விழி. அவள் உடலை நன்றாக கைகளில் தாங்கிக் கொண்டு அவளை தன் பக்கம் திருப்பி கொண்டான் இளமாறன். அவள் முகம் அவன் முகத்தோடு உரச, அவள் பருவ எழில்கள் அவன் மார்பில் பதிந்து இன்ப வேதனையே அவனுக்கு அளித்து கொண்டிருந்தது. நாம் இப்போது எங்கு செல்லப் போகிறோம் என்று கேட்டான் இளமாறன். அதோ அந்த காட்டுப்பகுதியில் ஒரு மண்டபம் இருக்கிறது, நாம் அங்கு தங்கியிருப்போம். காலையில் நம்மை அழைத்து போக மன்னரின் ஆட்கள் வருவார்கள் என்றாள் கயல்விழி. நாம் நேரில் சென்று மன்னரை பார்க்க முடியாதா என்று கேட்டான் இளமாறன். முடியாது, நம்மை யாரென்று விசாரித்து அதன் பின் தான் மன்னனிடம் அழைத்து செல்வார்கள். அதுவரை காத்திருப்போம் என்றாள் கயல்விழி. என்னை கீழே இறக்கி விடுங்கள் என்றாள் கயல்விழி. அவளை தூக்கி கொண்டே நடந்தான் இளமாறன். ஏன் என் கைகளில் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டான் இளமாறன். அதற்கு கயல்விழியோ, ஏன் பிடிக்கவில்லை? தனக்கு பிடித்த ஆடவன் கைகளில் கட்டுண்டு கிடக்கத்தான் பெண்கள் விரும்புவார்கள். உங்கள் கைகளில் இப்படியே இருக்கத்தான் எனக்கும் விருப்பம் என்றாள் கயல்விழி. பின் ஏன் இறக்கிவிடக் கூறினாய் என்று கேட்டான் இளமாறன். உங்கள் கைகளுக்கு வலிக்குமே என்றுதான் இறக்கிவிடக் கூறினேன் என்றாள் கயல்விழி. நீ என்ன அவ்வளவு கனமாகவா இருக்கிறாய் என்று கேட்டான் இளமாறன். இல்லையா என்றாள் கயல்விழி. வைகை தென்றல் எங்காவது சுமையாக இருக்குமா கயல்விழி? அடடா, தமிழ் மண்ணில் கால் வைத்தவுடனே கவிதை கொட்டுகிறதே என்றாள் கேலியாக. தமிழ் மண்ணின் இயல்பு மட்டுமல்ல கயல்விழி, உன் உடல் என் உடம்போடு உரசும்போது இன்னும் அதிகமாக கவிதை வருகிறது என்று அவளை தன் மார்போடு அணைத்து அவள் இதழ்களில் முத்தமிட்டான் இளமாறன். அவளும் அவனுக்கு பதில் முத்தமிட்டாள். அவளை கீழே இறக்கிவிட்ட இளமாறன் கயல்விழி முன்னதாக நடக்க துவங்கினாள். அவளை உடனே கையை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டான் இளமாறன். அவள் இடையில் ஒரு கையை கொடுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். என்னோடு சேர்ந்தே வந்து வழிகாட்டு கயல்விழி என்றான் இளமாறன். அவளும் சிரித்து கொண்டே அவனுடன் சாய்ந்தபடி நடந்தாள். கடற்கரையை அடுத்திருந்த மணற் குன்றில் ஏறி மறுபுறம் இறங்கி அவர்கள் எதிரில் ஒரு பழைய மண்டபத்தை கண்டார்கள். இதோ இந்த மண்டபத்தில் தான் நாம் காத்திருக்க வேண்டும் என்றாள் கயல்விழி. அந்த மண்டபமும் 4 தூண்களுடன் அனைத்து பக்கங்களிலும் திறந்தபடி இருந்தது. மண்டப படிகளில் ஏறி உள்ளே அமர்ந்தார்கள் இருவரும். மண்டப தூணில் சாய்ந்து கொண்டான் இளமாறன்.
காலையில்தான் மன்னரின் ஆட்கள் வருவார்களா கயல்விழி என்று கேட்டான் இளமாறன். அவன் அருகில் அமர்ந்திருந்த கயல்விழி சுற்றுமுற்றும் பார்த்தாள். மண்டபத்தை அடுத்து 4 புறமும் சவுக்கு மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. ஆம், காலையில்தான் வருவார்கள் என்றாள் கயல்விழி. இரவில் வரமாட்டார்களா என்று கேட்டான் இளமாறன். வருவார்கள், ஆனாலும் இரவு நேரங்களில் எங்காவது மறைந்திருந்து நம்மை கவனித்து கொண்டிருந்தாலும் இருப்பார்கள் என்றாள் கயல்விழி. அப்படியானால் உடனே வரவேண்டியதுதானே? இல்லை, இந்நேரம் நம்மை கவனித்திருக்க மாட்டார்கள். நாம் வந்த தகவல் மன்னருக்கு போய் சேர்ந்திருக்கும். அதனால்தான் இங்கு யார் நடமாட்டமும் கண்ணுக்கு தெரியவில்லை. காலையில் வருவார்கள் என்றாள் கயல்விழி. அதுவரை என்ன செய்வது என்று கேட்டான் இளமாறன். இங்கேயே சும்மா அமர்ந்து கொண்டிருப்பது அல்லது உறங்குவது என்றாள் கயல்விழி. சும்மா அமர்ந்து கொண்டிருக்க முடியாது, உறக்கமும் வராது என்றான் இளமாறன். ஏன் வராது என்று கேட்டாள் கயல்விழி. இரவு நேரம், குளிர்ந்த காற்று, நிலவின் இனிமையான தனிமை, எல்லாவற்றையும் விட அருகில் அழகான பெண், எப்படி உறக்கம் வரும் கயல்விழி என்று குலைவாக கேட்டான் இளமாறன். இவ்வளவு தூரம் படகோட்டி வந்தோம் அல்லவா, எனக்கு கைகள் வலிக்கிறது, உறங்குங்கள் என்றாள் கயல்விழி. அப்படியா? கையை கொடு, நான் பிடித்து விடுகிறேன் என்று கூறி அவள் கையை பிடித்து இழுக்க அவள் சட்டென்று அவன் மடியில் விழுந்தாள். அவளை அப்படியே எழவிடாமல் அமுக்கி பிடித்தான் இளமாறன். அவன் கைகள் அவள் மேனியெங்கும் பரவ ஆரம்பித்து, இதுதான் கையை பிடித்து விடுவதா என்று கேட்டாள் கயல்விழி. இல்லை கயல்விழி, கையால் பிடித்து விடுவது என்று அவள் உடலில் படர்ந்த அவன் கைகள் மெல்ல மெல்ல அவள் ஆடையை அவிழ்த்தது. என்று அவளும் முணங்கிக் கொண்டே அவன் தன் ஆடைகளை களைய ஏதுவாக புரண்டு படுத்தாள். அதன் பிறகு அங்கு ஒரு காதல் போரே நிகழ்ந்தது. இருவரும் களைத்து ஓய்ந்து தரையில் தனித்தனியாக படுத்தார்கள். கயல்விழி என்று மெல்ல அழைத்தான் இளமாறன். என்றாள் கயல்விழி. எனக்கு சிங்களம் மறந்துவிட்டது, போர் மறந்துவிட்டது. இப்போது என் நினைவில் இருப்பதெல்லாம் கயல்விழி, நீ மட்டும்தான் என்றான். திரும்பி அவளை பார்த்து கொண்டே படுத்தான். அழகுதான் என்று சிரித்து கொண்டாள் கயல்விழி. அப்போது அவள் உடலெங்கும் நிலவின் ஒளிப்பட்டு பளபளத்து கொண்டிருந்தது. அந்த அழகை ரசித்து கொண்டிருந்த இளமாறன் சட்டென்று அவள் மேல் ஏறி படுத்து கொண்டான். தன் கையால் அவள் உடலின் பக்க பகுதிகளில் வைத்து கொண்டான். என்ன, மறுபடியுமா என்று கேட்டாள் கயல்விழி. இல்லை கயல்விழி என்றான் இளமாறன். பிறகு ஏன் என்மேல் படுத்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் கயல்விழி. அவன் அவள் முகத்தை பார்த்தான். கயல்விழி, உன் மீது நிலவின் ஒளி படருகிறது. இதில் என்ன ஆச்சரியம்? நிலவு பூமியெங்கும் தன் ஒளியை பாய்ச்சி கொண்டுதான் இருக்கிறது என்று கூறினாள் கயல்விழி. இல்லை கயல்விழி, நிலவு உன்னை பார்க்கிறது என்றான் மறுபடியும். அப்படியோ? உங்களுக்கு என்ன ஆயிற்று? நிலவு பார்க்கிறது சரி, நிலவு மட்டும்தான் என்னை பார்க்கிறதா? பகலில் சூரியன் பார்க்கிறது, கடல் பார்க்கிறது, காற்று பார்க்கிறது, மீண்டும் இரவில் நட்சத்திரங்கள் பார்க்கிறது. அதற்கும் நீங்கள் என் மீது படுப்பதற்கும் என்ன அர்த்தம் என்று புரியாமல் கேட்டாள் கயல்விழி. எல்லாமே உன் முகத்தை பார்க்கட்டும் கயல்விழி, அதை தடுக்க முடியாது. ஆனால் உன் உடலை முழுவதுமாக இந்த நிலவு உன்னை பார்ப்பதைத்தான் என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை கயல்விழி. இதை நான் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்றான் இளமாறன். இவ்வளவுதானா என்று பெருமூச்சு விட்டாள் கயல்விழி. இந்த உடலும் அழகும் உங்களுக்கு மட்டும்தான். இப்போது என்னை விட்டு இறங்குங்கள், விடிய போகிறது, உடைகளை அணிந்து கொள்ளலாம் என்று கூறி அவனை தன் உடலோடு இறுக்கி முத்தமிட்டாள் கயல்விழி. இருவரும் எழுந்து உடைமாற்றி கொண்டார்கள். இளமாறன் உடைமாற்றி கொண்டு மீண்டும் தரையில் படுத்து கொண்டான். அருகில் அவன் உடைகளும் இருந்தது. கயல்விழியும் உடைமாற்றி கொண்டு அவன் அருகில் அமர்ந்தாள். அவன் மார்பில் முகத்தை வைத்து கொண்டு அவன் அருகில் படுத்திருந்தாள். அவள் கையொன்று அவன் இடுப்பை தழுவி கொண்டிருந்தது. இருவரும் உறங்கிவிட்டார்கள். சூரியன் சுட்டபோது விழித்தார்கள். அவர்களை எழவிடாமல் 4 உடைவாள்கள் அவர்களின் உடலை தொட்டு கொண்டிருந்தது. அத்தியாயம் 23 இதோட நிறைவடைஞ்சது. அடுத்த அத்தியாயமான 24 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த கதையை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதோடு இதில் வந்த எழுத்து பிள்ளைகளோட வாசிப்பும் சரி, வாசிப்பில் இருந்த தடுமாற்றங்களும் சரி, கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.